கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு எது தேவையோ, இந்த உலக வாழ்க்கையிலே தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவையான அடிப்படையான காரியங்களை தேவன் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். உண்மையும் உத்தமமாய் இந்த உலகத்திலே நீதியாய் நாம் வாழ ஆசைப்படுகிறோம். எல்லாருக்கும் அது ஆசைதான், யாருக்கும் விருப்பம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதில் எடுக்கிற பிரயாசங்கள் அது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவன் நம்மை தம்முடைய பரிசுத்தத்துக்கென்று தெரிந்து கொண்டார். எந்த ஒரு மனிதனும் தன்னை போல ஒரு திறமசாலி வரணும்னு சொல்லி தொழிலிலையோ இல்லை கல்வி கற்பதிலேயோ மற்ற எந்த ஒரு துறையிலையுமே ஒரு மனிதன் விரும்ப மாட்டான். ஆனால் நம்ம உண்டாக்கின தேவன் அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். அவரை போல நாம் மாற வேண்டும் சொல்லியே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இந்த நாட்களிலே தம்முடைய வார்த்தையை அவர் நமக்கு தருகிறார். இந்த நாட்களிலும் கூட தேவன் நமக்கு தருகிற வார்த்தைக்காக நாம் அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆவியான நம்மளோடு கூட இடைப்படட்டும். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே என்று அப்போஸ்தலன் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே தேவன் அப்படியாய் இரக்கமுள்ளவராய் உருக்கமுடையவராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு அதிகமாக தேவ சமூகத்தை நாம் நாடுகிறோமோ அப்பொழுதுதான் அவருடைய இரக்கத்தையும் உருக்கத்தையும் மனதுருக்கத்தையும் நாம் பார்க்க முடியும். இல்லை என்றால் அதை பார்க்க முடியாது. நாம் அபாத்திரராய் இருக்கிறோம், எவ்வளவேனும் நமக்கு தகுதி இல்லை. ஆனால் தேவாதி தேவன், நம்மை உண்டாக்கின தேவன் நம்மேல் இரக்கமாய் இருக்கிறார், மனதுருக்கமுடையவராய் இருக்கிறார். இவன் என்னுடைய பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தப்பட வேண்டுமே, பரிசுத்தத்தை அடைய வேண்டுமே, என்னுடைய மகள் இந்த பரிசுத்தத்தை அடைய வேண்டுமே என்று சொல்லி ஒரு தீராத தாகம் கொண்டவராய், வாஞ்சை உடையவராய் அவர் இருக்கிறார். அதனால்தான் இங்கே பார்க்கிறோம், இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஜீவியத்திலே ஒரு பொறுமையை நம்மளிலே எதிர்பார்க்கிறார். பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இங்கு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். யோபினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே. நாம் அநேக சூழ்நிலை யோபினுடைய காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம், அடிக்கடி வாசிக்கிறோம், நாம் சபையிலே அதை தியானிக்கிறோம், அடிக்கடி அந்த சமூகங்களை நாம் தியானிக்கிறோம். யோபினுடைய பொறுமையை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே என்று பார்க்கும் பொழுது, யோபு தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பொல்லாப்புக்கு விலகுறவனாய் இருந்தான். ஆகவேதான் தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அவனுக்கு ஏகப்பட்ட செல்வங்கள், சொத்து சுகங்கள் இருந்தது. அவன் சொத்து சுகங்கள் அவ்வளவு பெரிய இருந்த காலத்திலும் கூட சாத்தான் அவனுடைய எல்லாவற்றையும் எடுத்து போடுவதை பார்க்கணும். தேவ சந்நிதியிலே, தேவ சமூகத்திலே வந்து தேவனிடத்திலே அவன் கேட்கும் பொழுது, அவனுக்கு இந்த பூமியிலே நீ ஏராளமான சம்பத்தை கொடுத்திருக்கிறீர், சுகமான வாழ்வை கொடுத்திருக்கிறேன்,
அவன் ஏன் உம்மை பின்பற்ற மாட்டான்? அவை எல்லாவற்றையும் நீ தொடுவீரானால் அவை உம்மை பின்பற்றுவானா என்பதை நீ பாரும் என்று சொல்லி சாத்தான் நாங்கள் சவால் எடுக்கிறதை பார்க்கிறோம். தேவன் உடனே அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார். எல்லாம் உன்னுடைய கையில இருக்கிறது என்று சொல்லி அனுமதி கொடுக்கும் பொழுது யோபனுடைய எல்லா செல்வங்களும் பிள்ளைகளும் அவனுடைய எல்லா விதமான சொத்து சுகங்கள் எல்லாமே அழிந்து போகிறதை பார்க்கிறோம். அவன் வேதனைப்படுகிறான், அநேக வியாதினாலே கஷ்டப்படுகிறான். அவை எல்லாவற்றிலும் இருந்து மனைவி அவளிடத்துல வந்து தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிற ஒரு அளவுக்கு அவனுடைய நிலைமை பரிதாபமான நிலையாய் இருக்கிறது. அந்த நேரத்திலும் கூட அவன் தேவனை தூசிக்காதபடிக்கு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவன் மனதார சொல்கிறதை பார்க்கிறோம். அவ்வளவு செல்வங்களும் அவனை விட்டு எடுபட்டு போனாலும் கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமோ என்று மனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் கூட நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய மனைவியின் மூலமாகவோ இல்லை கணவன் மூலமாகவோ வருகிற பாடுகள் உபத்திரத்தின் மத்தியிலும் கூட நாம் தேவனை எவ்வளவாய் மகிமைப்படுத்தி இருக்கிறோம். தேவனே நீர் தந்த மனைவி, தேவனே நீர் தந்த கணவன் என்று சொல்லி மனதார நாம் நேசித்திருக்கிறோமா? கணவனையோ மனைவியோ நாம் மனதிலே சபிக்கிறவர்களா இருக்கிறோம். இது செத்து தொலைந்தால் பரவாயில்லையே, ஒரு நாள் அழுகையோடு போய்விடும், இது நித்தம் நித்தம் என்னை தொந்தரவு செய்கிறதே என்று சொல்லி மனைவி கணவனையோ கணவன் மனைவினையோ நினைத்தால் எப்படி ஆகும்? இந்த தினத்திலே நாம் வெளிப்படையாக பேசுகிறது இல்லை, ஆனால் மனதிலே எழும்பி வருகிறது. அவர்கள் செய்கிற பாடுகளோ உபத்திரங்களையோ பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு என் மனதிலே எழும்பி வருகிறது. அவர்களை மனதார நேசிக்க முடியவில்லை. எல்லாம் நம்மளை விட்டு எடுபட்டு போனாலும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து நல்ல சொத்து சுகத்தோடு கூட இருந்து எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே, எல்லாராலும் தூசிக்கப்படுகிற வேலையிலே, எல்லாராலும் அவமதிக்கப்படுகிற வேலையிலே, மனைவி பிள்ளைகள் எல்லாரும் நம்மளை அவமதிக்கப்படுகிற வேலையிலே தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமோ என்று சொல்லி மனதார சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? தேவன் அப்படிப்பட்ட இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். மனதார தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் சொல்றோம். அதான் யோபுவினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அப்படித்தான் யோபு இருந்தான். யோபு எழுதின புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் யோபு 13:15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 13:15. அவரை என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் அப்படி சொல்லி யோபு சொல்கிறதை பார்க்கிறான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி யோபு சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த சரீரம் அழிந்து போனாலும் மண்ணுக்கு மண்ணாக போனாலும் பரவாயில்லை, நான் செத்தாலும் பரவாயில்லை, அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், என்னுடைய ஆத்துமா அவருடைய சமூகத்திலே காணப்படுமே, அதுதான் எனக்கு முக்கியம். என்னுடைய சரீரம் எனக்கு முக்கியம் அல்ல. சரீரத்தை நான் பாதுகாக்க வேண்டும், ஆனால் அந்த சரீர சுகத்தை நான் இலக்கவனாக இருக்க வேண்டும். அதில் வருகிற பாடுகளை, அந்த வியாதியின் மூலமாக படுகிற பாடுகளை நான் சகிக்கிறவனா இருக்க வேண்டும். அதற்கு நான் முழுதுமாக என்னை ஒப்பு கொடுத்தவனா இருக்கணும். அதனாலே என்னுடைய சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ நான் இலக்கவனா இருக்கக்கூடாது. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் மேல் நம்பிக்கையா இருப்பேன். தேவன் எனக்கு சகாயராய் இருக்கிறார், எனக்கு சகாயம் பண்ணுவார். இந்த நாளில் நாம் கேட்டது போல அவர் எனக்கு நன்மையை தான் செய்திருக்கிறார், ஒரு நாளும் எனக்கு தீமையை செய்தது இல்லை அப்படிங்கிற அறிக்கையை நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யோபு 21ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் யோபு 27:5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 27:5. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பெரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கியேன் என்று சொல்கிறார். என் ஆவி பெரிய மட்டும்
என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கியன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு உத்தமத்திலே அவன் நினைத்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். யோபனுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு உபத்திரத்தின் மத்தியிலும் நண்பர்கள் அவனை ஒரு விதத்திலே அவனை குறித்து பரிதாபப்படுகிறார்கள், இன்னொரு பக்கத்திலே விமர்சிக்கிறார்கள். அந்த சூழலிலும் கூட யோபு தேவனை தூசிக்கவில்லை. அவனுடைய வாயிலே பாவம் காணப்படவில்லை, வஞ்சனை காணப்படவில்லை. அவ்வளவாய் தேவனை சார்ந்து ஜீவித்ததை பார்க்கிறோம். தேவனே சாட்சி கொடுக்கிறார். யோபு 42 அதிகாரம், யோபு 42 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தேமானாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். யோபு எவ்வளவு பொறுமைசாலியா இருந்திருக்கிறான், நிதானமாய் நடந்து கொண்டு இருக்கிறான். இவ்வளவு துன்பத்தின் மத்தியிலும் கூட தேவனை தூசிக்காதபடிக்கு, முறுமுறுக்காதபடிக்கு, குறை சொல்லாதபடிக்கு அவன் அவ்வளவாய் தேவனிடத்திலே சார்ந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், என் தாசனாகிய யோபு என்று சொல்லுகிறார். அவன் பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பாடுகள், உபத்திரங்கள், துன்பங்கள் மத்தியிலே நாம் நிதானத்தை இழந்து விடக்கூடாது. அநேக சூழ்நிலை அநேகராலே நாம் புறக்கணிக்கப்படலாம், அநேகராலே நாம் அவமதிக்கப்படலாம், உலகத்தாரால நாம் கைவிடப்படலாம், நமக்கு வேண்டிய சகாயம் கிடைக்காமல் போகலாம். அப்படி இருந்தாலும் கூட தேவனை முறுமுறுக்காதபடி நாம் வெளியே எதுவும் வார்த்தைகள் நாம் சொல்லுகிறது இல்லை, அடுத்தவர்கள் கேட்கும்படியாக எந்த வார்த்தைகள் நாம் சொல்லுவதில்லை. என்னுடைய மனதிலே எழும்பி வருகிற வார்த்தைகள், தேவனை நாம் எந்த சூழ்நிலையிலாம் எப்படி நாம் முறுமுறுத்திருக்கிறோம், அவரை எப்படியாய் நாம் குறை சொல்லி இருக்கிறோம் என்று நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நமக்கே அது தெரியும். ஆனால் யோபு அப்படி செய்யவில்லை. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு முறுமுறுக்காத, ஒரு குறை சொல்லாதபடிக்கு தேவனையே முழுமையா சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நம்மளே எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இந்த நாளிலே நாம் மிகுந்த கவனமாய் ஜாக்கிரதையாய் இந்த அன்றாட ஜீவியத்திலே நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இதைத்தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒரு பெரிய காரியத்தை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கவில்லை. அன்றாட ஜீவியத்திலே ஒவ்வொரு சிறு சிறு காரியத்திலும் மன உண்மைகளாய் இருந்து தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய முகத்துக்கு முன்பாக நீதியாய் ஒரு வாழ்கிற வாழ்க்கை, உலகத்துக்காகவோ மனிதருக்காகவோ ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்கிறது அல்ல, தேவனும் முன்பாக ஒரு நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும் சொல்லி தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அவர் விரும்புகிறார். ஆவலோடு கூட நம்மளை எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் இந்த உலகத்திலே நம்மளை வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கமே அதுதான். அப்படியாக நாம் தேவனை முழுமையாக சார்ந்து வாழுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவனையே நாம் சார்ந்து வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தையோ, உலகத்தின் சம்பத்தையோ, உலக மனிதர்களையோ நாம் சார்ந்து வாழ்ந்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அவர்களை சார்ந்து வாழ்ந்துவிடவே கூடாது. தேவனை மாத்திரம் நாம் சார்ந்து வாழ்கிறவர்களாக இருந்தால் ஒரு நாளும் நாம் கைவிடப்பட மாட்டோம், ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய வேதத்திலே அநேக திஷ்டாந்தங்களே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் ஆதியாகமம் 41 அதிகாரம் இங்கே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தலையாரிகளின் அதிபதியின் வீடாகிய ஒரு சிறையிலே அவன் காவல் பண்ணப்படுகிறான். அங்கே பானபாத்திரனுடைய தலைவனும் சுயம்பாவியுடைய தலைவனும் அந்த இடத்திலே அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக துரோகம் செய்ததினாலே அவர்கள் அங்கே காவல் பண்ணும்படியாக அனுப்புகிறார்கள். அந்த இடத்திலே யோசேப்பும் அங்கே இருக்கிறான். இருக்கும் பொழுது பானபாத்திரனுடைய தலைவனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகிறது. அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அந்த யோசேப்பு சொல்லுகிறான். அப்படி சொல்லும் பொழுது யோசேப்பு பானபாத்திரனுடைய தலைவன்கிட்ட சொல்லுவான், நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். 14 வசனம், ஆதியாகமம் 40 அதிகாரம் 14 வசனம், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கும்படிக்கு
நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். அந்த பான பாத்திரக்காரனுடைய தலைவனிடத்திலே அவன் வேண்டிக் கொள்கிறான், எப்படியாக கேட்கிறான், நீ வாழ்ந்திருக்கும் போது பார்வோனிடத்திலே என்னுடைய காரியத்தை சொல்லு அப்படி சொல்லி அவனை சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அந்த பான பாத்திரக்காரனோ அப்படியே அவன் சொன்னதே, ஏன்னா அவன் திரும்ப ராஜாவினிடத்திலே பான பாத்திரக்காரனாய் திரும்ப ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது யோசேப்புடைய காரியத்தை அவன் முற்றிலுமாக மறந்து போகிறான். 1-2 நாட்கள் அல்ல, 1-2 மாதங்கள் அல்ல, 2 வருஷம் அதை அப்படியே கம்ப்ளீட்டா மறந்துடுறான். யோசேப்புக்கு ஒவ்வொரு நாளும் காத்து இருந்திருப்பான். இன்றைக்கு சொல்லுவான், நாளைக்கு சொல்லுவான், ராஜா நம்மளை கூப்பிடுவார் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டே இருந்திருக்கலாம். நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி எவ்வளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டே இருந்திருப்பான். அவனுடைய பொறுமைக்கு எல்லையே இல்லை என்று நான் பார்க்கிறோம். சங்கீதம் 105 19 வசனம், 105 சங்கீதம் 19 வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவுக்கு அந்த வசனம், அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று பார்க்கிறோம். தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்பி இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்பி இருக்கிறார். அது வரைக்கும் யோசேப்பு அந்த சிறைச்சாலையிலே இருக்கணும் என்கிற தேவனுடைய திட்டமாய் இருந்திருக்கிறது. அதற்கு முன்பாக அதை எவ்வளவு முயற்சித்தாலும் அது இல்லை, எடுபடாமல் போயிடுச்சு. இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் அவ்வளவாய் மறந்து போகிறான். இது தேவன் அனுமதித்தது. யோசேப்பு அந்த சிறைச்சாலையிலிருந்து நல்ல ஒரு பொறுமையை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அதை அனுமதித்திருக்கலாம். பின்பு பார்வோனுடைய அரசிலே அவனுக்கு பார்வோனுக்கு அடுத்தவனாக இருக்கிறத வேளையிலே அந்த 7 வருஷம் செழிப்பான வருஷங்களும் 7 வருஷம் பஞ்ச காலத்திலே ஜனங்களை போஷிப்பதற்காகவும் யாக்கோபுடைய குடும்பத்தை போஷிப்பதற்காக கூட தேவன் அந்த இடத்துல கொண்டு செல்வதற்காக யோசேப்பை புடமிட்டிருக்கிறார். அந்த நாட்களில் அவனுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பொறுமையை கற்றுக்கொள்வதற்கு தேவன் காலதாமதங்களை அனுமதிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு பதவி உயர்வோ, இல்லையென்றால் சம்பள உயர்வோ, இல்லையென்றால் வேலை மாற்றமோ, எதையாவது ஒன்றை நாம் தேவனிடத்திலிருந்து நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, அது கால தாமதம் ஆகும் பொழுது நாம் பொறுமையை இழக்கவர்களாய் இருக்கக்கூடாது. பொறுமை உடையவர்களாய் இருந்து நம்ம ஆத்துமாவை காத்து கொள்ளுவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் பொறுமையை இழக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகும். நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகிறதுனாலே நாம் பாவம் செய்ய தூண்டப்படுவோம். நம்முடைய மாம்சத்துக்கு உரிய காரியங்களையே சிந்திக்க சொல்லும். எப்படி லஞ்சம் கொடுக்கலாம், எப்படி அந்த இடத்துக்கு மாற்றலாய் போகலாம், எப்படி இந்த பதவி உயர்வை அடையலாம், இல்லாவிட்டால் இதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மாம்சத்துக்குரிய காரியங்களையே சிந்திக்க வைக்கும். தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வைக்காது. நம்முடைய ஆத்துமா அவ்வளவாய் சோர்ந்து போகும் பொழுது, ஆத்துமா இலைப்படைந்து போகும் பொழுது மாம்சத்துக்குரியவர்களையே நாம் சிந்திக்கிறவர்களாய் நாம் மாறி விடுவோம். ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை நாம் கேட்க முடியாது. அதைதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்கிறார். 21ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பொறுமை இல்லாவிட்டால் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள இயலாது. நாம் பொறுமையை இழந்து விட்டால் நாம் மாம்சத்தின்படிதான் நான் செயல்படுவோம். தேவ ஆவியின் பலனை கொண்டு நாம் பொறுமையை நாம் கற்றுக்கொள்களாக இருக்க வேண்டும். நம் ஆத்துமாக்களை காத்துக்கொள்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கிறோம். பொறுமையினாலே ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியினாலே நாம் பிழைத்திருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கூட நமக்கு பொறுமை மிக அவசியம் அவசியம் அவசியம். எல்லா சூழ்நிலையிலும் கூட பொறுமை மிகவும் அவசியம். யாக்கோபு எழுதும்போது 1ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கலாம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு
தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள்னு சொல்றார். கேட்கிறதற்கு தீவிரமா இருக்க வேண்டும், நான் பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கணும். ஆனா நாம் பேசுகிறதுக்கு தான் நாம் தீவிரமா இருப்போம். ஒருத்தர் நம்மை நோக்கி ஒரு சீண்டி, நம்மளுடைய மாம்சத்தை சீண்டி ஏதாவது உணர்ச்சி வசப்படக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவார்கள் என்றால் உடனடியாக அவர்களுக்கு தகுந்த வார்த்தையை கொடுப்பதற்கு தான் நான் தீவிரமா இருப்பேன். அதை கேட்கிறதற்கு நான் தீவிரப்பட மாட்டேன். அவர் என்ன சொல்லுகிறார் சொல்லி நான் தீவிரமாய் கேட்டு அதை நிதானத்துக்குள்ளாக வராதபடிக்கு பதில் கொடுக்கிறதிலே நான் அதிகமாய் தீவிரிப்பேன். அவர் பேசுகிறதை நான் அனுமதிக்கிறதே கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னால் நான் அதை அதுக்கு அடுத்தபடியாகவே இந்த வார்த்தையை சூடாக அவருக்கு மறுமொழியாக வார்த்தையை நான் கொடுக்கிறதை தான் என் வாழ்க்கையில் நான் உணர்ந்தேன். எனக்கு விரோதமாக என்னை உணர்ச்சி வசப்படக்கூடிய வார்த்தைகளை மற்றவர்கள் பேசும் பொழுது நான் அதை பொறுமையோடு நான் கேட்கிறது இல்லை. தீவிரமாக என் வாயின் வார்த்தையினாலே மாம்சத்தின் காரியங்களை நான் வெளிப்படுத்துகிறவனாய் நான் இருக்கிறேன். அதை தான் யாக்கோபு எழுதியிருக்கிறார். நீங்கள் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருங்கள் என்று சொல்கிறார். அநேக சூழ்நிலையிலே நாம் உபத்திரப்படுகிற பொழுது, நாம் சோர்ந்து போகிற வேலையிலெல்லாம், நாம் அப்படியாக சோர்ந்து அமிழ்ந்து இருக்கிற வேலையிலே யாராவது நம்முடைய வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தரும் பொழுது நாம் பொறுமையை இழந்து விடுகிறோம். பொறுமையை இழந்து அப்படியாக இந்த இல்லையென்றால் நாம் ஒரு சுய பரிதாபமான நிலைக்கு நாம் ஆளாகி விடுகிறோம். ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். தேவன் இதை விரும்பவே இல்லை. நாம் நிதானமுள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லதான் தேவன் விரும்புகிறார். நாம் பொறுமையாய் அதை கேட்டு நாம் அப்படியாக இருக்கும் பொழுது அந்த நபருக்கு தேவனே பதில் சொல்லுவார். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தேவனே பதில் சொல்லுவார். சில காலங்கள், சில நாட்கள் சென்ற பின்பு அந்த நபரே திரும்ப வந்து, சகோதரனே நான் வேகமாக இவ்வளவாய் நான் பேசிவிட்டேன், தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லி அந்த நபரையே தேவன் கொண்டு வந்து நம் முன்னாக நிறுத்துவார். இதைத்தான் நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய அன்றாட ஜீவியத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள். இது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்குள்ளாக அடிக்கடி இந்த பிரச்சனை வருகிறதை என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். எதையும் கேட்கிறதற்கு நான் தாமதப்படுகிறதே இல்லை. கேட்கிறதை தீவிரமாய் கேட்டு பேசுறதை தீவிரமாய் பதில் கொடுத்து விடுகிறேன். எதுவே பொறுமையா இருக்கிறதே இல்லை. என்ன சொல்லுகிறார்கள் என்று முழுவதும் கேட்டு அதற்கு பின்பு பேசுவோமே என்று சொல்லி அதற்கு நான் பொறுமையா இருக்கிறதே இல்லை. உடனடியாக பதிலை கொடுத்து சமாதானத்தை இழக்க வைக்கிற காரியம்தான் வருகிறது. ஒன்று அவர்களும் சமாதானத்தை இழப்பார்கள், நானும் சமாதானத்தை இழப்பேன். ரெண்டு பக்கமும் சமாதான குலைச்சல். அங்கு யார் மகிமைப்படுவா? பிசாசு தான் மகிமைப்படுவான். தேவன் அந்த இடத்துல மகிமைப்பட முடியாது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, கணவன் மனவனுக்குள்ள வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் வரும் பொழுது நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அடுத்தபடியாக வாழ்க்கையிலே, தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. தாவீதை அப்சலோம் துரத்தி கொண்டு வருகிறான். அந்த வேளையிலே சீமேயும் அவனை தூசிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் அப்சலோம் அவனை துரத்துகிறான், தன்னுடைய சொந்த மகன் துரத்தி கொண்டு வருகிறான். இன்னொரு பக்கம் சீமேயி அவனை தூசிக்கிறதை பார்க்கிறோம். இப்படி இக்கட்டான சூழ்நிலையிலே தாவீது என்ன சொல்கிறான் பாருங்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானேன்? நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும். தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். எவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை! ஒரு ராஜா தன்னை ஒரு தூசிக்கிற ஒரு
சாதாரண ஒரு மனுஷன் அவனை தூசிக்கிறான். பேலியாளின் மகனே என்று சொல்லி தூசிக்கிறான் ஒரு ராஜா. அப்பொழுது அவனுடைய படைத்தளபதி அவனுடைய தலையை நான் வாங்கி போடட்டுமே அப்படின்னு சொல்லும்போது இந்த ராஜா எவ்வளவு உருக்கமா இரக்கமா சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் அவனை அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்ல முடியுமா? நெருக்கப்படுகிற வேளையிலே ஒரு பிரதான சாலையிலே நாம் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மனுஷனோ நம்மளுடைய தெரிந்த நபர்களோ இல்லை வேலை ஸ்தலத்தில் உள்ள நபரோ இல்லை குடும்பத்தில் உள்ள ஒரு நபரோ தகாத வார்த்தைகளை நம்மை திட்டும் பொழுது நாம் இவன் தேவன் தான் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியுமா? மனப்பூர்வமாய் சொல்ல முடியுமா? அந்த நபரை நேசிக்க முடியுமா நம்மால்? அந்த இடத்துல நாம் அமைதியாக போய்விடலாம். மௌனமாக இருந்து எதுவுமே சொல்லாமல் போய்விடலாம். ஆனால் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனை எப்படியெல்லாம் பழி வாங்கணுமோ பழி தீர்க்கணுமோ அந்த திட்டங்களை தான் நாம் போடுவோம். நம்முடைய இதயம் மாம்சம் அப்படிதான் யோசிக்கும். இந்த ராஜா தேவன் அனுமதித்திருக்கிறார், அவன் தூசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோமே. 12ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிக்கை செய்ய வேண்டிய காரியம். ஒரு நிந்தையான பேச்சு வருகிறது அப்படி என்றால், என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் அப்படின்னு சொல்லி தேவன் மேல ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நான் இந்த பிரதான சாலையிலே என்னுடைய சுயம் என்னிலே எவ்வளவாய் இருக்கிறது, அது செத்திருக்கிறதா, அது பிழைத்திருக்கிறதா என்று பார்க்கும்படியாக தேவனே அந்த நபரை அனுமதித்திருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியுமா? இந்த சுயம் சாகும்படியாக தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நமக்கு அனுமதிப்பார். அந்த சூழ்நிலையிலே மனப்பூர்வமாய் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்வர்களாய், நம்முடைய பொறுமையினாலே அவர்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய பொறுமையினாலே அந்த நபரை நாம் கிறிஸ்துக்களாக நடத்துவர்களாக மாற்ற முடியும். தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய பொறுமை இருந்தால், நம்முடைய இதயத்திலே பொறுமை இல்லாதபடிக்கு நாம் இருப்போமானால் அந்த நபரை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. அந்த நபர் மேலே கசப்பும் வெறுப்பும் தான் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதை தேவன் விரும்பவில்லை. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு தேவன் எப்படி இருதயமுடையவராக இருக்கிறாரோ அதே போல நாமும் இருக்க தேவன் விரும்புகிறார். அவர் எப்படி இரக்கம் செய்கிறவராக இருக்கிறாரோ அதே போல நாமும் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் சொல்கிறார். அவர் தம்மை நிந்தித்தவர்களுக்கு அவர் பதில் எதுவுமே செய்யவில்லை, அவர்களை மன்னிப்பு தான் கொடுத்தார். அதே மாதிரிதான் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அவரை போல இரக்கம் செய்கிறவர்களாக பொறுமை மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டியது. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளும் உபத்திரங்களும் நிந்தைகளும் பெருகி வருகிறதான காலத்திலே நாம் தேவன் மேல வைத்திருக்கிறத நம்பிக்கையிலே நாம் சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உபத்திரத்திலே மிகுந்த பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஜெபம் செய்யாதபடி நாம் தேவ பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபத்திலே இந்த சூழ்நிலையிலே நம்மால் ஜெபிக்க கூட முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்ற, வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த நபர்களை நாம் நேசிக்க வேண்டும் சொல்லி நம்முடைய இதயத்தின் ஆழத்திலே நாம் யோசிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, நம்முடைய இதயத்தின் தோற்றத்தை அறிந்தவர் அவர் உடனே ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். நம் வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று நாம் அறியாது இருக்கும் பொழுது நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம்.
எப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆவியானவர் நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் காப்பாற்றப்படுவோம். நாம் சமாதானத்தை இழக்காதபடிக்கு, சந்தோஷத்தை இழக்காதபடிக்கு இந்த புல வாழ்க்கையை சந்தோஷமாய் நாம் அனுபவிக்க முடியும், தேவனை பின்பற்ற முடியும். இல்லை என்றால் நாம் விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியாது, விடுதலையோடு கூட தேவனை பின்பற்ற முடியாது. ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக வார வாரம் சபை கூடுதலுக்கு வர வேண்டுமே அப்படிங்கிற ஒரு ஒழுங்கின்படிதான் நாம் வருவோம் என்று விடுதலையோடு கூட தேவனை நாம் ஆராதிக்க முடியாது. இங்கிருந்து நாம் திரும்பி செல்லும் பொழுது நாம் விடுதலை பெற்றவர்களாக திரும்பி செல்ல முடியாது. அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ளாக இருந்து கிரிகளை நடப்பிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே அவர் பேச வேண்டும், உணர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மறுரூப வாழ்க்கைக்கு நேராக நடத்தப்பட முடியும். அதான் பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 19 வசனத்தின் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2 அதிகாரம் 19 வசனம். தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனச்சாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு ஓத்துறவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுக்கு பெரிதியா இருக்குமா. தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம், ஒரு மனசாட்சி தேவன் மேல பற்றுதலா இருக்க வேண்டுமே சொல்லி நம்முடைய மனசாட்சியில ஒரு உறுதி கொண்டவர்களாய் இருப்போம் என்றால், அநியாயமாய் பாடும்போது ஒருவன் நம்மளை அநியாயமாய் பாடுகளுக்கு உட்படும் பொழுது தேவன் தாமே நமக்கு பொறுமையை தருவாராம். அதுல நாம் பொறுமையா இருக்கும் பொழுது தேவ நாமம் மகிமைப்படும். அது பின்வரும் வசனங்களை நான் வாசிக்கிறேன். 20 அதிகாரம் 20 வசனம், 2 அதிகாரம் 20 வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு பெரிதியா இருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது, நீங்கள் குற்றம் செய்து ஒரு பாடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அதனால் என்ன கீர்த்தி உண்டு? அதனால் தேவனுக்கு ஒரு மகிமையும் வராது. நீங்கள் அநியாயமாய் தண்டிக்கப்படும் பொழுது, இல்லைனால் ஒருத்தருக்கு நன்மையை செய்யும் பொழுது நீங்கள் அவர்கள் அந்த நன்மையை மறந்து உங்களுக்கு பாடுகளாக உட்படுத்தப்படும் பொழுது நாம் பொறுமையா இருக்கிறோம்லவா, அதுதான் தேவனுக்கு பெரிதியா இருக்குமா. நாம் இருக்கிறோமா? நாம் ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்தால் ஒரு பிரதிபலன் தான் இருப்போம். இவர் எப்பொழுது நமக்கு பிரதிபலனான ஒரு காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி தான் நாம் எதிர்பார்ப்போடு இருப்போம். அவர் நம்மளை அசட்டை பண்ணினவராய், நம்மளை கண்டுகொள்ளாதவராய், நம்மளை மதிக்காதவராய் போகும் பொழுது நம்முடைய மனம் எப்படியாக இருக்கும்? ஒரு சகோதரனுக்கு என்னால் இயன்ற அளவுக்கு நான் எந்த அளவுக்கு நான் உதவி செய்திருக்கணுமோ அந்த உதவியை அந்த சகோதரன் மறந்தவராய் எனக்கு ஒரு தீமையான காரியத்தை செய்யும் பொழுதோ, எனக்கு விரோதமான ஒரு காரியத்தை மற்ற சகோதரத்தில் பேசும் பொழுதோ என்று இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதை தான் தேவன் பார்க்கிறார். அந்த சகோதரனை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவம் என்னிடத்தில் இருக்கிறதா? தேவ ஆவியினால் ஊற்றப்பட்ட தேவ அன்பு என்ற இருதயத்தில் இருக்கிறதா என்றுதான் நான் பார்க்க வேண்டும். தேவ ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருந்தால் அந்த சகோதரனை மனப்பூர்வமாய் மன்னிக்க சொல்லும். பரவாயில்லை, ஏதோ தவறுதலாய் சொல்லுகிறார் என்று சொல்லி அவரை அப்படியாக மன்னிக்க சொல்லும். அதை தான் இங்கே சொல்லுகிறார். நீங்க நன்மை செய்து பாடுகளை சகித்தால், பொறுமையோடு சகித்தால் அதுதான் தேவனுடைய பெரிதியாக இருக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலன் எழுதுகிறார். அவர்கள் அந்த பாடு வழியாக கடந்து வந்தவர்கள். அப்போஸ்தலர்கள் அநேக பாடுகள் ஒவ்வொருத்தரின் வழியாக கடந்து வந்தனால்தான் நமக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் திஷ்டாந்தமாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். நாம் அதை பார்க்கிறோம், அடிக்கடி நாம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தையோ அதனுடைய காரியத்தையோ நாம் புரிந்து கொள்கிறது இல்லை, அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஆனால் பேசுகிறதற்கு நாம் தீவிரமா இருக்கிறோம். அதை குறித்து மற்றவர்களிடத்தில் பேசுகிறதுக்கு நாம் கொஞ்சம் கூட தாமதிக்கிறதில்லை, தீவிரப்படுகிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறதிலோ மிக மிக தாமதம். இதை தேவன் விரும்பவில்லை. நாம் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையோடு கூட இருந்து நாம் பாடுகளை சகிக்கிறோம்தான் நாம் அவரோடு கூட நீத்தியத்திலே ஆளுகை செய்வோம். அதான் யாக்கோபு 5 அதிகாரம்
7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ, பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. கர்த்தர் வருகிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வருகை இந்த நாளிலே இருக்கும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம் என்று நாம் அனுதினமும் நம்மை நாமே நியாயத்துக் கொள்கிறோம். கர்த்தர் வருமளவு நீடிய பொறுமை உள்ளவராக இருங்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். நமக்கு புத்திமதியை சொல்லுகிறார். கர்த்தர் வருமளவு நீடிய பொறுமை உள்ளவராக. அவர் எப்படி நம்மளுடைய நீடிய பொறுமையை காண்பிக்கிறாரோ, அவர் தேவாதி தேவன், சகலத்தையும் அண்டாசரத்தையும் படைத்தவர், நம்மளுடைய இதயத்தின் தோட்டத்தை எல்லாம் அறிந்தவர். ஆனால் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாராம். நாம் அப்படி ஒருத்தத்திலே நீடிய பொறுமையை காண்பிக்க முடியுமா? தேவன் அப்படிப்பட்ட ஒரு நீடிய பொறுமை உள்ளவராக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்படிப்பட்ட நீடிய பொறுமையை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் பொறுமை இழந்து அநேக சூழ்நிலையிலே வார்த்தைகளை அழைப்பி என் சமாதானத்தை இழக்கிறேன். என் குடும்பத்திலே சமாதான குலைச்சலை நான் கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, இனி அப்படி அல்ல. ஆண்டவரே, தேவனே, நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அனுதினமும் நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இந்த பொறுமையை நான் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, என் குடும்பத்திலே தேவ சமாதானத்தை நான் கொண்டு வரட்டும். என் வீட்டிலே, குடும்பத்திலே, பிள்ளைகள் மத்தியிலே, கணவன் மத்தியிலே, மனைவின் மத்தியிலே ஆண்டவரே இந்த பொறுமையை நான் காண்பிக்கட்டும். என் குடும்பத்திலே ஒரு தேவ சமாதானத்தை நான் கொண்டு வரட்டும். ஆண்டவரே, சபையிலே சகோதரர்களுக்குள்ளாக ஆண்டவரே நான் பொறுமையாக இருந்து தேவ சமாதானத்தை நான் கொண்டு வரட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் வாஞ்சித்து கதறுவர்களாக இருப்போமானால் தேவன் நிச்சயமாக நமக்கு அந்த நீடிய பொறுமையை தருவார். தேவ சமாதானத்தையும் நமக்கு தந்து நம்மளை விசுவாசத்திலே காத்து கொள்வார். அப்படிப்பட்ட கிருபையிலே தேவன் தாமே நமக்கு தந்தருவார். ஆமென்.